ஜனநாயகன் மூவியோட அந்த ரிலீஸ் டேட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஜான்வரி 9th அன்னைக்கு ஒரு ஆக்சுவல் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிபிஎஃப்சியிலிருந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னுமே அந்த சிபிஎஃப்சியிலிருந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல படத்துக்காக. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்துமே நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகுற டைமில் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க வித்ட்ராவுமே பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து இவங்க மேலே கேஸ் போடுறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஒரு படத்துக்கு நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு நிலவரப்படி February 15th இன்னையோட அப்டேட் என்ன அப்படின்னா, யார்க் சினிமாஸ் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட் ஒன்று என்னன்னா, கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. படம் வந்து ஏப்ரல் 30th தாண்டி தான் ரிலீஸ் ஆகும். மேபி மே இல்லை ஜூனில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவுமே அந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணல. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால யாராவது ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நாங்கள். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று போட்டிருக்காங்க போல். ஸோ இது வந்து இப்போது பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க. இந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோதான், இன்னும் 1 month வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய காட்டுவாங்க. தென் ஆஃப்டர் த எலெக்ஷன் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு மீமெல்லாம் கூட ட்ரெண்ட் ஆச்சு. இப்போவே ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும். ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய்ன்னு சொல்லி ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம். ஸோ ஹூ நோஸ், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இப்போதைக்கு கரண்ட் அப்டேட் வந்து இதுதான். ரிலீஸ் டேட் பற்றினது இல்லை உங்களுக்கு அந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.